அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காதலர்கள் ஒன்று சேர சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை, வசிய மந்திரத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ பதிவிட முடியும். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது தெளிவாக உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, உயிருக்கு உயிராக 2 பேருமே ஆணாகட்டும், பெண்ணாகட்டும் 2 பேருமே உயிருக்கு உயிராக காதலிச்சிருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் தான் இருந்திருக்கும். அது பெரிய அளவில் பாதிச்சு, விட்டு கொடுத்து போகாத, ரொம்ப பெரிய அளவில் பாதிச்சு, அது இவங்க பிரிவினை ரொம்ப லாங்காக இருந்திருக்கும். சேரவே முடியாதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே மன வருத்தத்தில் இருப்பாங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. அப்போது சரியாக சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, அவங்களாவே இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான சூழல்கள் இருக்கும்போது ரொம்ப வருத்தப்படுவாங்க. இப்போது நான் திரும்பவும் என்னுடைய காதலை கூட நான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, என்னுடைய காதலன் கூட நான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க. நிச்சயமாக 100% ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப நல்ல ஒரு பழங்காலத்து முறை தான் இது. இது அருமையாக வேலை செய்யும். இது எந்தவித நம்பிக்கை இல்லாமல் செய்ய வேணாம். நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இதுதாங்க மந்திரம். இந்த மந்திரத்தை நான் படித்து காட்டுறேன் பாருங்கள். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் மகாமோகினி அரவண கல்யாணி வீரலட்சுமி என் வாக்கிலும் மனதிலும் மோகித்து நிற்க ஸ்வாகா. இது நீங்கள் மந்திரத்தை முதல்ல மனப்பாடம் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணணும். வசியம் பண்ணுறீங்க, மந்திரம் சித்தி ஆகிடுச்சு, வசியம் பண்ணுறீங்க, மந்திரம் சித்தி பண்ணுற போது இந்த மாதிரியான வாக்கியத்தில் தான் படிக்கணும். மந்திரம் சித்தி ஆகிடுச்சு அப்படின்னா, இங்கே அரவண கல்யாணி வீரலட்சுமின்னு சொல்லிட்டு எண்ணுன்னு சொல்லிட்டு வருது இல்லை, அந்த எண்ணுன்ற இடத்துல யாருக்கு யார் வசியம் ஆகணும், அவங்களுடைய பேரை போட்டு வாக்கிலும் மனதிலும் மோகித்து நிற்க அப்படின்னு வருது இல்லை, அந்த மோகித்துக்கு முன்னாடி இன்னார் மகள் இன்னாருக்கு இன்னார் மேல் இன்னார் மகள் இன்னார் மோகித்து நிற்க ஸ்வாகா அப்படின்னு வரும். சரிங்களா? அந்த மாதிரி பேரை போட்டு நம்ம உருவேற்றோம். உட்காந்து பூஜை செஞ்சு உருவேற்றும் போது, அதாவது இது சித்தி ஆகிட்ட பிறகு தான் பேரை போட்டு உருவேற்றணும். சித்தி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாக்கியத்தில் தான் உருவேற்றணும். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் மகாமோகினி அரவண கல்யாணி வீரலட்சுமி என் வாக்கில மனதிலும் மோகித்து நிற்க ஸ்வாகா. இப்படி தான் நீங்கள் சித்தி பண்ணணும். இது சித்தி பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் யாருக்கு யாருடைய மகள், அதாவது அவங்க அம்மா மகள், அம்மா பேர் போட்டு இன்னாருக்கு இன்னார் மகள் வசியம் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம போடணும். சரிங்களா? சரி, இந்த வசியம் பண்ணுறதுக்கு எந்த நாளை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை டைமு, பௌர்ணமி நாட்கள். ஏன் இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அன்றைக்கி நல்ல நாள், ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும். நம்ம செய்யக்கூடிய பூஜைகளுக்கு சக்தி அதிகம். நம்ம எண்ணங்கள் நல்ல விஷயங்களை நினைக்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட் நடக்கும். அந்த நல்ல எண்ணங்கள் நிறைவேறும். அதனால தான் கடவுள்கிட்ட அந்த மாதிரி நாட்களில் நம்ம பூஜை செய்கிறது. இதை எப்படி செய்கிறதுக்கு அப்படின்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே, இப்போ இன்றைக்கி அமாவாசை வரப்போகுதுன்னா, அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம சுத்தபத்தமாக இருந்து, அதுக்கப்புறமா அமாவாசை அன்னைக்கு விடிய காலையில் குளித்து முடிச்சுட்டு, குளிக்கும் போது எப்படி குளிக்கணும் அப்படின்னா, ஒரு பக்கெட்டில் மஞ்சள் ஒரு சிட்டிக்கு, ஒரு 3 கல் உப்பு போட்டு சும்மா அப்படி கலக்கி விட்டுங்க. கலக்கி விட்டுட்டு தலைமலை ஊற்றுங்க. நம்மளை பிடிச்ச நெகட்டிவ் வைப்ரேஷன் எதுவாக இருந்தாலும் நம்மளை விட்டு போகும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். ஏன்னா மஞ்சள் கண் திருஷ்டி இந்த எல்லாத்துக்குமே இந்த மஞ்சள் உப்பு கேட்கும். அதனால் இந்த மாதிரி விஷயங்களை குளிக்கும் போது இது ஃபாலோ பண்ணுங்கள். மஞ்சள் தண்ணி தெளித்தா ரொம்ப நல்லது தலைமலை பட்டா. அப்போது அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, குளித்து முடிச்சுட்டு ஒரு வெள்ளை கலர் வேஷ்டி, வெள்ளை துண்டு இதுதான் இருக்கணும். சரிங்களா? அந்த வெள்ளை துண்டை கீழே போட்டுட்டு ருத்ராட்சம் ஒரு மணி மாலையில் கூட எண்ணிக்கை வச்சு உருவேற்றலாம். படையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெத்தலைப்பாக்கு, பூ, பழம்,
கற்பூரம், ஊதுவத்தி, தேங்காய். இது கம்பல்சரி இருக்கணும். இது இல்லாம பூஜையில உட்காரவே கூடாது. பக்கத்துல ஒரு நெய் விளக்கு, அகல் விளக்குல மண் அகல் விளக்குல நெய் தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். பிள்ளையார் மஞ்சள்ல புடிச்சு வச்சிருக்கணும். அதுக்கு அருகம்புல்ல சொருகிட்டு, மல்லிகைப்பூ மட்டும் தான் யூஸ் பண்ணணும். வேற எந்த பூவும் யூஸ் பண்ணக்கூடாது. மல்லிகைப்பூ யூஸ் பண்ணிட்டு, அந்த மல்லிகைப்பூ வச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு சின்ன நீங்க அந்த துண்டு சொன்னேன்ல வெள்ளை கலர் டவல், அத கீழ போட்டுட்டோ, இல்ல தர்பப்பாய் இருந்தாலும் தர்பப்பாய் மேல உட்காரலாம். இல்ல தர்பப்பாய் எதுவுமே இல்ல அப்படின்னா, அந்த வெள்ளை துண்டு கீழ போட்டுட்டு, அதுக்கு மேல உட்காந்து தான் உருவேத்தணும். அப்போ இது வந்து ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, வெறும் தரையில உட்காரும்போது நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அப்போ நம்ம மந்திரங்கள் வந்து சித்தி ஆகாது. செய்ற பூஜை வந்து பலிதமாவாது. அப்போ பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு வந்து கண்டிப்பா அந்த தர்பம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெகட்டிவ தடுத்து நிறுத்தும். பாசிட்டிவ் மட்டுமே குடுக்கும். அப்ப அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்காக அத வந்து தர்ப பைய யூஸ் பண்றது. அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா, நெய் விளக்க ஏத்திட்டு, ஊதுவத்தி, கற்பூரம் காமிச்சுட்டு, தேங்காய் உடைச்சு வச்சுட்டு பண்ணலாம். இது சிம்பிளான படையல். பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்ல, நான் இன்னும் கொஞ்சம் கிராண்டா பண்ணணும், இன்னும் பூஜைய வந்து நான் வலுவா பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ராங்கா பண்ணணும்னா, அதே பூஜையில இனிப்பு வகை, ஸ்வீட்டு, காரம் எல்லாம் தாராளமா வாங்கி வச்சு, ஒரு தட்டு விபூதியில பஞ்சாட்சரம் எந்திரத்த கூட வரைஞ்சிட்டு, வசி எந்திரம் நெறைய இருக்கும் உங்ககிட்ட. பஞ்சாட்சரம் எந்திரம் மட்டும் பார்த்து வரைஞ்சிட்டு, அதுக்கப்புறமா இது வந்து நான் சொல்றது வந்து முன்னாடி சொன்னது வந்து வெறும் மந்திரத்தால மட்டுமே சித்தி பண்ணக்கூடிய விஷயங்கள். புரியுதா? இது வந்து முறை இன்னும் ஸ்ட்ராங்கா எந்திரம் ஃபோட்டோ இந்த மாரியெல்லாம் வச்சு வசியம் பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்போ ஒரு செம்பு தட்டுல பஞ்சாட்சரம் விபூதி அப்படியே தூவுன மாரியே கொட்டிட்டு, அதில பஞ்சாட்சரம் எந்திரத்த வரைஞ்சிட்டு, அதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோவ அதில வச்சுட்டு, பேர் எழுதிட்டு, ஃபோட்டோவ வச்சுட்டு, அதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோவ பார்த்துக்கிட்டு, என்ன யாரு வசியமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இன்னாருக்கு இந்த மந்திரத்த சொல்லி, இன்னாருக்கு இன்னார் வசியமாகணும்னு கரெக்ட்டா வந்து சொல்லி, உச்சரிப்புல மிஸ்டேக் வரக்கூடாது. கரெக்ட்டா சொல்லி மல்லிப்பூவால அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, அவங்க வசியமாவாங்க. இது எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 48 நாளைக்கு பூஜை செய்யணும். காலையில, மாலையில 2 வேளையும் சொல்லணும். காலையில 1008, சாயங்காலம் 1008. 6 மணிக்கு மேல தான் சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறம் தான் இந்த பூஜைய ஸ்டார்ட் பண்ணணும். காலையில பிரம்ம முகூர்த்தத்தில இத ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? மதியத்திலயும் பண்ற மாரி இருந்தா தாராளமா செய்யலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மந்திர உருக்கள் போட, போட, போட சீக்கிரமா நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால கண்டிப்பா இந்த முறைகளையும் ஃபாலோ பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதே மாரி இந்த பூஜை நாட்கள்ல இந்த சிகரெட்டு, தண்ணி இந்த மாரிலாம் மந்திரம் சித்தி ஆகும்போது, இது மாரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. சுத்த பத்தமா இருக்கணும். மனசுல எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இருக்கக்கூடாது. அதே மாரி இன்னொரு விஷயம் சொல்றேன். மந்திரங்கள்ன்றது வந்து மாந்திரிகம்ன்றது வந்து சித்தர்கள் வந்து மக்களுடைய நலனுக்காக மட்டுமே குடுத்துட்டு போன ஒரு விஷயம். அத வந்து தவறா பயன்படுத்தி, தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்துனீங்கன்னா, தவறான எண்ணங்களோட இந்த விஷயத்த கையாண்டீங்கன்னா, கண்டிப்பா இது வேலை செய்யாது. நெறைய பிரச்சனைகள சந்திக்க வேண்டியது வரும். தேவையில்லாம உங்களுக்கு தான் பிரச்சனை. அதனால தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தாதீங்க. ஒரு கணவன், மனைவி பிரிஞ்சு இருக்கிறாங்களா? அவங்களுக்கு செய்யலாம். உண்மையா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு நெனைக்கிறாங்களா? அவங்களுக்கு செய்யலாம். தப்பில்ல. தவறான எண்ணத்துல இத செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா அது வேலையும் செய்யாது. உங்களுக்கு தான் அது பிரச்சனை. பல மடங்கு அந்த பிரச்சனைகள் வரும். அதனால இது நன்மைக்காக மட்டுமே செய்யுங்க. தவறான வழியில இத யூஸ் பண்ணாதீங்க. தவறான விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தக்கூடாது. அதனால நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க. கண்டிப்பா இது வந்து ஒருத்தருடைய வாழ்க்கைய நீங்க கெடுக்கணும்னு கெடுக்கணும்னு அந்த எண்ணத்தோட நெனைச்சாலே நம்பளுக்கு அடி விழும். எப்பவுமே எண்ணங்கள் தான் நல்ல எண்ணங்கள வச்சு நம்ம செய்யும்போது, கண்டிப்பா நம்மளுக்கு வந்து எல்லாமே வெற்றிய குடுக்கும். எல்லா விஷயத்திலயுமே வெற்றி கிடைக்கும். நல்ல எண்ணங்களோட செய்யுங்க. மத்தவங்க நல்லா இருக்கணும். யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது. நம்பளுக்கு ஒரு பிரச்சனையா, அந்த பிரச்சனைய தீர்த்துக்கிறதுக்கு மாந்திரீகத்து மூலியமா என்ன வழியோ, அந்த மாரி நம்ம அது நல்ல விஷயங்களுக்காக, தனக்கு பயன்படட்டும், நல்லதுக்காக பயன்படட்டும்னு மட்டும் நல்ல விஷயங்களுக்காக பண்ணீங்கன்னா, நிச்சயமா எல்லாத்துலயுமே உங்களுக்கு வெற்றி தான். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, தொடர்ந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க.
தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வீடியோவாக பதிவிடுறேன். நான் எவ்வளவோ இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.